வணக்கம் உசுர்களே, வணக்கம். என்னண்டா சொன்னா வந்து இப்போ ஒரு கணக்கப்பேர் இதில் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆனது. நான் இதில் இருந்து நான் வெயிட்டிங்குக்கு வந்து இருந்தேன். கணக்கப்பேர் வந்து என்னை கண்டு ஹாய் ஹலோ சொல்லிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறேன். அப்போ அதில் வந்து கணக்கப்பேர் வந்து சொன்னது வந்து 7-8 பேர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து, அண்ணா நாங்கள் உங்களுக்கு கணக்கு வாட்டி கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், கொமெண்ட்ஸுக்குன்னு ரிப்ளை தெரியல, கால் பண்ணியிருக்கோம், அதுக்குன்னு ரிப்ளை தெரியலண்டு. உங்களுக்கு தெரியும் வந்து நான் ஸ்விஸில் வந்து நான் ஸ்டாப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்து டெலிஃபோன் சும்மா லைவை போட்டு நிற்கிறேன். நான் அவளையும் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை. மற்ற ஒரு ஆளுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஆளுக்கு ரிப்ளை கொடுக்காட்டிக்கு அது ரெண்டாவது போல். மற்ற கொமெண்ட்ஸில் வந்து நல்ல கொமெண்ட்ஸும் வரும், பேட் கொமெண்ட்ஸும் வரும். அதாவது நான் கொமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் இல்லை. ஸோ அது எனக்கு புள்ளியாண்டு தெரியும். நீங்கள் எவ்வளோ மினக்கட்டு எனக்கு எழுதியிருப்பீங்க, நான் பதில் போடலேண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. நான் கொமெண்ட்ஸ் போடாது ரீசன் என்னென்னு நான் சொல்லிட்டேன். யாருமே தப்பாக நினைக்காதுங்க. மற்றது கணக்க பேர் வந்து எனக்கு கொமெண்ட்ஸில் வந்து உங்கள் பப்ளிக்காக வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பரை போடுறீங்க. ஒரு நாள் ஃபோன் நம்பரை போடாதுங்க, உங்களுக்கு சேஃப்டி இல்லை. சரியா? உங்களோட நம்பருக்கு சேஃப்டி இல்லை, உங்களுக்கும் சேஃப்டி இல்லை. யாருமே வந்து கொமெண்ட்ஸ் வழியே போய் யார்கிட்ட டெலிஃபோன் நம்பரே போடாதீங்க. மற்றது வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கண்டு நான் இங்கே சிலங்கா வந்து இப்போ கணக்க பார்த்துருக்கேன். வந்து எனக்கு என்ன ரொம்ப 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 விரும்புகிறாக்கள் கூட பேர் வந்து வயசு போன அம்மாக்கள். என்ன சொல்கிறது, அந்த குழந்தை பிள்ளைகள் இளம் பிள்ளைகளை பார்க்க வயசு போன அம்மாக்கள் ஏனோ தெரியலை. இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் வந்து 2 அம்மாக்கள் வந்தவை என்னை கட்டிப்பிடிச்சி கொஞ்சம் போட்டு, இன்னொரு ஜென்மம் இருந்தால் நான் அவைக்கு பிள்ளையாக வரணும்னு சொல்லினேன். ஆனால் எனக்கு அவ ஏன் சொல்லினோம், எதுக்கு சொல்லினோம்னு தெரியலை. ஆனால் அவன் இந்த சொல்லு கேட்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சுது. நான் தான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். போகிற வாராக்கள் எல்லாமே கை காட்டிட்டு போயினோம், வாராக்கள் எல்லாமே. ஆனால் எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, அதுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுது. அதுக்கும் இந்த டிக்டாக் தான் காரணம். ஸோ இந்த டிக்டாக் உசிறுகள் நீங்கள் இல்லாட்டிக்கு நான் இல்லை. நீங்கள் தான் எல்லோரும் தான் என்ன இந்த டிக்டாக்ல இந்த விஷயத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஸோ யாருமே வந்து கோவிக்காதீங்க, யாருமே பேசாதீங்க. வாழ்கிறது கொஞ்சம் காலமுங்க. இன்றைக்கு நான் இப்போ காய்ச்சி கொண்டு நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கும் வரையும் ஹாப்பியாக இருங்க. அடுத்த நாள் யாருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. யாருடையும் சண்டை வேண்டாம், யாருடையும் கோபம் வேண்டாம். அதில் பார்க்க வந்து நான் கணக்காக பேர் நச்சு கொண்டிருக்கீங்க, வந்து என்ன வச்சு எதுவெல்லாம் செய்கிறீங்க, செய்யாதீங்க. இன்றைக்கு எனக்கு நாளைக்கு உங்களுக்கு. ஓகே, எனக்கு யாரும் வந்து நான் எல்லாரோடையும் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும், பாசமாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனால் என்னோட இருக்கிறாக்கள் வந்து சுயநலத்தை தான் கூட பேர் வந்து என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயினோம். வாழ்கிறது கொஞ்ச காலம். அந்த ஒரு கொஞ்ச காலத்தில் ஹாப்பியாக சந்தோஷமாக 4 பேரை சந்தோஷம் வச்சிருந்த மாதிரி இருக்கணும் மொழியை. எங்களால் 4 பேர் கெட்டு போனின மட்டும் இருக்கக்கூடாது. எப்படி 4 பேர் ஹாப்பியாக இருக்கணும். நாங்கள் ஏண்டா பிறந்தம் ஏண்டா வளர்ந்த பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் அதான் சொன்னேன். நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது நடந்துட்டேன்னு 4 சனம் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொதிக்கணும். மாடா எனக்கு இந்த நண்பனுக்கு ஏதாவது நடந்துட்டேன், ஆஹா நடந்துட்டு தான் நல்ல தானேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, வாழ்றது கொஞ்ச காலம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம். ஓகே, என்ன செஞ்சாலும் நான் ஏதாவது எங்கேயாவது ஏதோ இடத்துல ஏதாவது பிழை செஞ்சால் அது உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏண்டா நானும் மனுஷன்தான். ஓகே, நான் ரோபோட் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கே இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள், நான் பெருசாக தவறு விட சான்ஸே இல்லை. சில நேரத்தில் கோபத்திலேயோ எங்கேயாவது இடத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் தவறப்பட்டிருக்கலாம். அதுகளுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. பிடிச்சாக்கள் என்ன பிடிச்சாக்கள் கன பேர் இருப்பீங்க, பிடிக்காதாக்களும் இருப்பீங்க. பிடிச்சாக்களுக்கு நன்றி சொல்கிறேன், பிடிக்காதாக்களுக்கு சாரி சொல்கிறேன். ஓகேயா? ஏன் என்ன பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்னு தெரியல. ஆனால் என்னோட பழையனீங்கன்னா என்ன பிடிக்கும் உங்களுக்கு, நானும் உங்களை பழையனேண்டா உங்களுக்கு என்ன பிடிக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் எனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு நாளும் வந்து ஒரு தடையும் மறுக்க மாட்டேன். என்னென்னு சொன்னால், முந்தி வந்து ஒரு மாதிரி இருந்தேன்னா நான் இப்போ அப்படி இல்லை. வாழ்றது கொஞ்சம் காலம். உங்களுக்கு தெரியாது வந்து யாருக்கு என்ன நேரம் அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியாது. ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓகே, 2025 எல்லாருக்கும் நல்லதாக அமையணும்னு நான் கடலை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, பாய்.